வலுத்து வரும் திமுக எதிர்ப்பு அரசியல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது புதிதல்ல. திமுகவின் வெறுப்பு பிரச்சாரம் தொடரத் தொடங்கியது. கடந்த 2 நாட்களாக பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி திமுக மாவட்ட செயலாளருமான வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் பேச்சுதான் பெரும் பிரச்சாரமாக இருந்து வருகிறது. திமுக கட்சியினரே அவர்களது கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அரசு சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட வசந்தம் கார்த்திகேயன் சட்டமன்ற உறுப்பினர், விரைவில் திமுக கட்சி தலைமை மக்களவைத் தேர்தலுக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிடப் போக இருப்பதாகவும், அதில் மகனுமான கௌதம சிகாமணி பெயர் இருக்காது என்றும், கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு தகுதியான வேட்பாளரை ஸ்டாலின் தேர்ந்தெடுத்து அறிவிப்பார் என்றும் பேசியுள்ளார். கடந்த வாரத்தில் தான் கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதற்காக விருப்ப மனு செய்திருந்தார். இந்த நிலையில் வசந்தம் கார்த்திகேயன் இந்த கருத்து கட்சியினரிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக திமுக தலைமை தலையிட்டு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வசந்தம் கார்த்திகேயனை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் போர்க்குடி தூக்கி வருகிறார்கள் திமுகவினர். இப்ப நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜக ஆட்சியை நம்ம அகற்றலனா, அதுக்கு ஒரு முடிவு கட்டலனா, இப்ப நான் சொன்ன பாருங்க, 1000 ரூபாய் வர்ற பணமாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு கிடைக்கின்ற 1000 இருந்தாலும் சரி, அத்தனை நலத்திட்டங்களையும் நிறுத்த வேண்டிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். தூத்துக்குடியிலே, சென்னையிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நம் சகோதர சகோதரிகள் நீர், தண்ணி இல்லாம, பால் இல்லாம, சாப்பாடு இல்லாம ஒரு கொடூரமான அந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்ற போது, நம் மாவட்டத்திலிருந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் நம் இயக்கத்தின் சார்பிலும் சற்று ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள பொருட்களை நம் மாவட்டத்திலிருந்து அனுப்பி அது தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் உதவி செஞ்சிருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் ஒத்த ரூபாய் தரல. அதான் உண்மையான நிலைமை. ஆகவே அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை நம்ம தவற விட்டுறவே கூடாது. இந்த சென்ற தேர்தலில் கௌதம் சிகாமணி நிற்கும் போது 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தொகுதி வெற்றி பெற்றோம். ஆனால் அதை விட ஒரு நல்ல வேட்பாளரை தலைவர் அறிவிக்கப் போகின்றார் 2 நாட்களில். மிக அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை யாரை அறிவித்தாலும் வெற்றி பெற செய்ய வேண்டும்.